யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கடவுள் மட்டுமே பகுதி 1 நாம் பார்க்க இருப்பது நதிக்கரையோரமாய் 1918 முதல் 1947 வரை பகுதியை தொடர்ந்து இன்று பார்ப்போம். ராம் சுரத்குமார் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் என்பது நமக்கு தெரியும். அவரது பெற்றோர் கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். ஆனால் அவர்கள் பெயர்கள் பற்றி எந்த பதிவுகளுக்கும் நம்மிடம் இல்லை. அவர்களது 3 குழந்தைகளில் ராம் சுரத்குமார் 2வது குழந்தை. இவருடன் பிறந்தவர்கள் அனைவருமே ஆண்கள்தான். இவரது முழு பெயரின் அர்த்தம் மிக உன்னதமான பேருணர்வில் எப்போதும் திளைத்திருக்கும் தெய்வீக குழந்தை. பிரித்து அர்த்தம் பார்த்தால் ராம் கடவுள் பெயர், சுரத் கொண்டாட்டத்தில் திளைப்பது, குமரன் தெய்வீக குழந்தை. சிறு வயதிலேயே அவரது தந்தை அவருக்கு ராமாயணம், மகாபாரதம் கதைகளை கூறி வந்தார். அவருக்கு இந்த பெரும் காவியங்களில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது உரையாடல்களின் போது அவரை பற்றி அடிக்கடி குறிப்பிடுவதிலிருந்து இது நன்கு தெரியும். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் இராமாயண மகாபாரத கதைகளை புராணமாக பார்க்கவில்லை. அந்த காவிய பாத்திரங்களை வெறும் கதை மாந்தர்களாக கருதவில்லை. ராமர், சீத்தை, ஹனுமன், கிருஷ்ணன், அர்ஜுனன், மகாபாரத போர் என்று எல்லாவற்றையும் தனது கண்முன்னே நடப்பதாகவே கருதினார். இதை மாந்தர்கள் அனைவரும் தன் முன் உயிர் வாழ்வதாகவே கருதினார். ராம் சுரத்குமாருக்கு ராமர் சீதை கதை உண்மையானது. வரலாற்றில் மட்டுமல்ல, இப்போதும் நடப்பதாகவே அவர் கருதினார். அவர் இராமாயணத்தில் வாழ்ந்தார். அவருக்கு இராமாயணம் உண்மையானது. சீதையை நினைத்து அவர் மிகவும் வருந்தினார். ராம் சுரத்குமார் கங்கை நதிக்கரையோர ஊரில் பிறந்ததால் அவரது இளம் பிராயத்திலேயே கங்கை நதி அவர் மீது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. கங்கையை அவர் முதலாக பார்த்தது அவருக்கு நன்கு நினைவில் இருக்கிறது. அப்போது ராம் சுரத்குமாருக்கு 3 அல்லது 4 வயது இருந்திருக்கலாம். அவரது அப்பா அவரை கங்கை நதிக்கரையோரத்திற்கு அழைத்துச் சென்றார். நதியை காட்டி, இது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். தெரியுமே, நதி என்று அவரிடமிருந்து பதில் வந்தது. இது வெறும் நதிதானா? அவரது அப்பா கேட்டார். இது பற்றி பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது பக்தர்களிடம் ராம் சுரத்குமார் சொல்லும்போது அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அப்பா தொடர்ந்து, இது கடவுள் தாய் கங்கை மாதா புண்ணிய தீர்த்தம் என்றார். இந்த கங்கை வெறும் நீர் ஓடும் நதியல்ல. இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தேவ பிரயாகையில் உற்பத்தியாகி மனித குலத்தை வாழ வைத்து 15,500 மைல்கள் ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கிமு 25 15,000 வரை இந்தியாவில் நாகரீகம் மேற்கு கரையோரம் இருக்கும் யமுனை மற்றும் சரஸ்வதி நதிக்கரையிலிருந்து கிழக்காக இருக்கும் வளமான கங்கை நதிக்கரையோரத்திற்கு மாறியது. எகிப்திய கலாச்சாரத்திற்கு நைல் நதி எப்படி அடிப்படையோ அதுபோல கங்கை இந்திய மக்களின் வரலாற்றின் ஒரு அங்கம். கங்கை பொதுவாக கங்காதேவி, கங்கை தாய் என்று குறிப்பிடப்படுகிறது. பெண் கடவுளாக கருதப்படுகிறது. அவள் படைப்பின் கோட்பாடு, பிறவி அளிப்பாள், உயிருக்கு ஆதரவு கொடுப்பாள், மரணத்தை பெற்றுக்கொள்பவள். உண்மையில் காசியில் உயிர் நீத்து கங்கையில் பூத உடலை கரைப்பது என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதனால் முக்தி கிடைக்கும் என்று பக்தி மிகுந்த இந்துக்களிடம் நம்பிக்கை இருக்கிறது. குழந்தையாக ராம் சுரத்குமாருக்கு கங்கையை கண்டால் மிகவும் பிடிக்கும். கங்கை நதிக்கரையோரம் நடந்து செல்வார். அதில் குளிப்பார்.
நதியருகே இருப்பது அவருக்கு இயற்கையின் மடியில் இருப்பது போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்தும். அது அவருக்கு மிகவும் பிடிக்கும். கிராமப்புற இந்தியாவின் வாழ்க்கை இயற்கையை சார்ந்தது. அதுபோல்தான் 1920களிலும் வியாபாரம் செய்பவர்கள் கூட பெரும்பாலும் தங்களது நேரத்தை வெளியில்தான் செலவிடுவார்கள். குடிசைக்கு வெளியே படுப்பார்கள், ஆற்றில் குளிப்பார்கள். அடுத்த பாகத்தை நாளை தொடர்ந்து பார்க்கலாமே.